Hello everyone, welcome back to our channel. So இந்த வீடியோவில் ஓரிசானில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ளெக்ஸிலேயோ இல்லை ஃபிக்ஸர்லேயோ நீங்கள் ஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரிவார்டு அதாவது ஆர்ஓஏ நீங்கள் எப்படி வந்து பண்ணால் வித்ட்ராவல் எடுக்கலாம் அப்படின்றது இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் வந்து பண்ணால் மெனு பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் ஃபிக்ஸட் நீங்கள் பண்ணாலும் சரி ஃப்ளெக்ஸியில் பண்ணாலும் சரி ரெண்டுத்துக்குமே நீங்கள் வித்ட்ராவல் எடுக்கிற ப்ராசஸ் எதில் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி ஸ்டேக்கில் தான் பண்ண முடியும். அதுக்கு இப்போ நீங்கள் ஃபிக்ஸடில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து நம்ம போயிட்டு வித்ட்ராவல் எடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளெக்ஸிக்கு போயிடும். ஃப்ளெக்ஸியில் அதுக்கப்புறம் நம்ம போய் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பார்க்கலாம். ஃபிக்ஸட் இப்படி கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.0264 ஒரிஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு கீழே டைரக்ட் ஸ்டேக்கிங் பார்த்தாலும் மேனுவல் ஸ்டேக்கிங் இருக்குது. மேனுவல் ஸ்டேக்கிங் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் அதை அப்படி கிளிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது. ஓகே, இந்த அன்ஸ்டேக் இன்ட்ரெஸ்ட்ன்றதை அப்படி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் கேட்கும். அப்ரூவ் கொடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துங்க. நான் ஆல்ரெடி கொடுத்தன்றதால மேக்ஸ் கொடுக்குறேன். மேக்ஸ் கொடுத்துட்டு அன்ஸ்டேக் கொடுக்குறீங்க. சரிங்களா? அன்ஸ்டேக் இந்த இடத்துல கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போது இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இடத்துல எனக்கு 0 ஆகிடும். ஓகே, என்னோடய இன்ட்ரெஸ்ட் இப்போது 0 ஆகிடுச்சு. இப்போ இங்கிருந்து நான் கொடுத்த இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணால் எங்கே போயிருக்கும்? இப்போ ஃப்ளெக்ஸிக்கு போயிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஃபிக்ஸடில் பண்ண வித்ட்ராவல் எடுக்கணுனாலும் சரி இல்லை ஃப்ளெக்ஸியில் பண்ண வித்ட்ராவல் எடுக்கணுனாலும் நீங்கள் ஃப்ளெக்ஸி ஸ்டேக்கில் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் மெனு பட்டன் கிளிக் பண்ணி ஃப்ளெக்ஸி ஸ்டேக் போகிறேன். இப்போது நான் அங்கே கொடுத்த வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட இன்ட்ரெஸ்ட் பேஜில் எனக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். ஓகேங்களா? எனக்கு டோட்டலாக இப்போதைக்கு 1.1533 காயின் வந்து பார்த்தா எனக்கு இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தா ஸ்டேக் பக்கத்தில் அன்ஸ்டேக்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த அன்ஸ்டேக் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிளைம் இன்ட்ரெஸ்ட்டை இப்போ நான் கொடுக்கணும். இப்போ நம்ம கொடுத்தோன்னா இந்த இடத்துல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்னென்னா நம்மளுடைய ஆர்ஓஏ நம்ம வெளில எடுக்கணும் அப்படின்னா WBNBன்ற காயினை நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 25% நம்ம வாங்கி உள்ளே கொடுத்தா தான் நமக்கு வித்ட்ராவல் வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட WBNB எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னா 0.0028 தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணால் டிஃபால்ட்டாக 15 நாள் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட மேக்ஸ்ன்ற ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கிளைம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே இப்போது என்கிட்ட இருக்கக்கூடிய 1.1533 காயினை நான் வித்ட்ராவல் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த பாக்ஸில் மேக்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த மேக்ஸை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளிக் பண்ணணும். ஓகே, நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஓகே, அதாவது பை WBNB நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் பை WBNB அப்படின்றதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 15 டேஸில் நமக்கு எவ்வளோ WBNB தேவைன்னு காட்டுது. 0.0285 WBNB எனக்கு தேவைன்னு காட்டுருச்சு. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15 நாள் அந்த 15 டே எஸ்டிமேட்டட் டெஸ்ட்ரக்ஷன் போட்டு 0.0285 WBNB எனக்கு போட்டிருக்கு இல்லையா, இவ்வளோ WBNB எனக்கு தேவை. ஆனால் என்கிட்ட WBNB பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 0.0028 இருக்குது. ஆனால் எனக்கு 0.02 எனக்கு தேவை. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா 0.0285 நான் என்ன பண்ணுறேன்னா 0.03 ஒரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். சாரி 0.03 WBNB இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? அது பர்ச்சேஸ் பண்ணால் தான் நமக்கு இந்த வித்ட்ராவல் கொடுக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மெனு பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்வாப்னு இருக்குல்லையே அந்த ஸ்வாப் பட்டனை கிளிக் பண்ணுறேன். நம்மக்கிட்ட USDT ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இப்போது இதில் கீழே ஒரிஜின்ன்றதை நான் வந்து பண்ணுறேன், கிளிக் பண்ணி WBNB கொடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு WBNBக்கு நான் போயிட்டு மேலே USDTக்கு நான் வந்து டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கீழே WBNBயில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 0.03 WBNB காயின் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 16.96 USDTக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணணும்னு சொல்லி மேலேயே எனக்கு காட்டிடுச்சு. ஏன்னா WBNB எனக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு நான் கீழே டைப் பண்ணேன், டாலர் ஆட்டோமேட்டிக்காக மேலே வேல்யூ வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஸ்வாப் பண்ண போகிறேன். இப்போ இதை நம்ம ஸ்வாப் பண்ணி முடித்த உடனே எனக்கு WBNB இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தா எனக்கு இப்போ கீழே வந்துடும். சரிங்களா? ட்ரான்சாக்ஷன் நடந்தாச்சு. 0.0328 வந்து பார்த்தா என்கிட்ட WBNB வந்தாச்சு. இப்போ நான் மறுபடியும் மெனு பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஃப்ளெக்ஸி ஸ்டேக் போகிறேன். போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தா கிளைம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் நான் மேக்ஸ் கொடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து பார்த்தா 0.0285 எனக்கு தேவை. ஆனால் என்கிட்ட மேலே 0.0328 என்கிட்ட பார்த்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ் இருக்குது WBNB. ஓகே, இப்போ நான் கிளைம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன். கிளைம் இன்ட்ரெஸ்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னோடய WBNB எடுத்துக்கிட்டு என்னுடைய காயின் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் ஆகிருச்சு. ஓகேங்களா? இப்போ மேலே WBNB பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு, 0.0042 ஆயிடுச்சு. என்னுடைய டோட்டல் காயின் WBNB எடுத்துக்கிட்டு வித்ட்ராவல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்த வித்ட்ராவல் இங்கே இருக்குது. எப்போது 27ஆம் தேதி, இப்போ ஜூன் மாதம் கொடுத்தது 14 டேஸ்
23 hours 59 minutes ஆல்மோஸ்ட் 15 நாள் நமக்கு காட்டுருச்சு சரிங்களா. இப்போ மேலே ஆல்ரெடி நான் கொடுத்த வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா 5.1 காயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வெஸ்டட்னு வந்துச்சு. விச் மீன்ஸ் நான் வந்து ஜூன் 11ஆம் தேதி கொடுத்தேன், எனக்கு 15 days ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ இதை நம்ம எப்படி எடுக்கலாம், இப்போ நான் கிளைம் ஆல் அப்படின்றத நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரிஜினல் பேலன்ஸ் எதனா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டேக் நான் கொடுத்துட்டு ஸ்டேக்கில் மேக்ஸிமம் நான் எதனா கொடுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0ன்னு இருக்குது. அப்படின்னா அன்ஸ்டேக்கடு பேலன்ஸ் வந்து பாருங்கள் 0 இருக்குது. இப்போ என்கிட்ட காயின் எதுவுமே இல்லை ஒரிஜினல் காயின். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பர்ன் WBNBயில் நான் வந்து 15 நாள் முடிஞ்சிருக்கு இல்லையா, இதை நான் எடுக்க போகிறேன். இப்போ கிளைம் ஆல் அப்படின்றத நான் கொடுத்தேன்னா வித்தின் a செகண்டில் எனக்கு ஒரிஜினல் காயின் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகே கொடுத்தாச்சு ஓகேங்களா. அந்த 15 நாள் வித்ட்ராவல்ன்றது அது ஒரு வித்ட்ராவல் ப்ராசஸ். அதுக்கு மேலே முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய காயின் எப்படி வரும்னு மட்டும் இப்போ பாருங்கள். இப்போ நான் வந்து அன்ஸ்டேக்கடு பேலன்ஸ் செக் பண்ணுறேன். 5.11 காயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு சரிங்களா. இப்போ நான் மேக்ஸ் கிளிக் பண்ணி ஸ்டேக் கொடுக்கறதுனால நான் கொடுத்துக்கலாம். ஓகே இப்போ நான் அதை பண்ண போகிறது கிடையாது. இப்போ நான் மெனு பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ரிபியூஷன் கிளிக் பண்ணி இந்த இடத்துல பர்ன் ஓரைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன்னா என்னோட டீம் இன்கம் பாருங்கள் நான் எவ்வளோ வித்ட்ராவல் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி. இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபுல்லி வெஸ்டட்னு இருக்குது. ஓகே இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளைம் ஆல் வந்து கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி என்னுடைய ஆர்ஓயும் நான் வந்து வித்ட்ராவல் கொடுத்துட்டேன். இப்போ டீம் இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வித்ட்ராவல் வந்து கொடுக்குறேன். இப்போ இதையுமே நான் வந்து வித்ட்ராவல் வந்து கொடுத்தாச்சு ஓகேங்களா. இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஸ்வாப் பண்ணி இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஎஸ்டியாக சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு எனக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் எனக்கு டைம் எடுத்துக்குதுன்னு மட்டும் இப்போ நோட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெனு பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்வாப் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய யூஎஸ்டிடி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, $258 இருக்குது அப்ராக்ஸாக சரிங்களா. நம்மளுடைய ஒரிஜினல் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 காயின் வந்துருக்கு. இப்போது நான் இந்த காயின் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொடுத்துட்டு ஒரிஜினல் மேலே போயிடுச்சு. சென்டர் பட்டன் இருக்குது இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் மேலே போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த காயினை மேக்ஸிமம்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு $559 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வரும் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா. இதில் 5% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீஸ் வந்து போயிடும், அதாவது ஸ்வாப்பிங் ஃபீஸ். ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கான ரெவன்யூ. நான் ஏன் வந்து ஸ்வாப்பிங் பண்ணணும்னு சொல்கிறேன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பண்ணணும். ஏன்னா இது ஒன்றுத்தில் தான் வந்து கம்பெனிக்கு ரெவன்யூ வந்து போகுது. இதையும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனிக்கு அந்த ரெவன்யூ போகுது. அதாவது ஒரிஜினல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே செல் பண்ணுறது பை பண்ணுறது இருக்கக்கூடாது ஓகேங்களா. உங்களுக்கு இன்கம் வருதா நீங்கள் ஸ்வாப் பண்ணி யூஎஸ்டியாக சேஞ்ச் பண்ணிங்க, அந்த யூஎஸ்டியை நீங்கள் டீமுக்குள்ளே கொடுக்கணும், அவங்க ஸ்வாப் பண்ணி திரும்ப ஒரிஜினலாக உள்ள இன்வெஸ்ட் பண்ணணும் சரிங்களா. இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, $258 இருக்குது. ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்வாப் பண்ணுறேன். நான் எந்த ஒரு வித்ட்ராவலும் போட்டு எதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பெனிக்கிட்ட வந்து வெயிட் பண்ண போகிறது வந்து கிடையாது. ஓகே நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். எனக்கு வித்தின் செகண்டில் என்னோடய டாலர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். $789, $531 எனக்கு 5% போக இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாலெட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா $275 இருக்குது. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இப்போது 789 காயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாறிடுச்சு. எனக்கு $531 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இமீடியட்டாக வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட். நம்ம வித்ட்ராவல் கொடுத்துட்டு யாருக்கிட்டையும் வெயிட் பண்ணுன்ற அவசியம் நமக்கு வந்து கிடையாது ஓகேங்களா. ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரியான ப்ராஜெக்டில் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் லைஃப் வந்து செட்டில் ஆகும். ஸோ ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்ட் வித்தின் செகண்டில் நம்மளோட யூஎஸ்டிடி வெளில வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் ட்ராவல் பண்ண போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ வித்ட்ராவல் ப்ராசஸ் வெரி ஈஸி. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீமுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ ஆல்.